ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் சீரீஸ் எபிசோட் 5 பார்ட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஜென் வீட்டில் இருந்து ஃபோன் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு ஜிஎல் கப்பலுமே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, கப்புள்ஸ்குள்ளே எதனால் சண்டை வருதுன்னு சொல்லி அவங்களுமே அதை சொல்லிகிட்ருக்குறாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே நமக்கு அளவுக்கு அதிகமாக கோபமும் சண்டையும் வரதான் செய்யும். நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்ம தான் பண்ணணும். இதனால் அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறது அவங்களுக்குமே புரிய வரும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள அன்பு இன்னுமே அதிகமாகும். ஜென்னுமே யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க. சண்டை போடும்போது ஜென்னுமே சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நீ என்னோட ரூம்லேயே இரு, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்னு ஜென்னுமே சொல்லியிருப்பாங்க. என்னதான் அலாய் மேலே கோபம் வெறுப்பு இருந்தாலும் அவங்க கேர் பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அலாய் கொசுக்கடியில் இருக்கிறத பார்த்துட்டு கிரேட் அவங்களுக்காக ஒரு கொசுவத்தி சொல்லையும் ஒரு ஸ்ப்ரேயுமே எடுத்துக்கிட்டு அலாய் கிட்ட போகிறான். அலாய் பக்கத்துலேயே அந்த கொசுவத்தி சுருளை ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு கையிலையும் கால்லையும் ஸ்ப்ரேயுமே அடிச்சு விடுறாங்க. இதை போட்டுக்கிட்டா உன்னைய கொசு கடிக்காதுன்னு சொல்லி கிரேட் ரொம்ப கேரிங்காகவே இருக்கான் அலாய் மேலே. ஜென் ரொம்பவே கோபமாக இருக்கா. இது எல்லாமே என்னால் தான் அலாய், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அலாய்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அலாய், பரவாயில்ல அதெல்லாம் விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அலாயுமே சிரிக்கிறாங்க. கிரேட் அதுக்கு, நீ இங்கேயே நின்றுகிட்டு இருக்கிற, உள்ளே வரலாமே, ஜென்னுக்காக உள்ளே வந்து காத்துக்கிட்டு இருன்னு சொல்லவும், இல்லை இது எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், நான் இங்கேயே நின்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி நானுமே இங்கே இருந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி கிரேட்டுமே அலாய் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அலாய் அதையுமே தடுத்து, இல்லை ஜென் பார்க்கும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது, அது சரி வராதுன்னு சொல்லி கிரேட்டையுமே அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு கிரேட்டும், சரி நான் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருப்பேன், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி கிரேட்டுமே அங்கேருந்து போகிறான். ரொம்ப நேரம் ஆகிருது, இன்னுமே ஜென் அலாயை பார்க்குறதுக்கு கீழே வரல. அலாயுமே அங்கேருந்து ஜென்னை பார்க்காம போகிறதா இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜென் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க, அலாய் இருக்காங்களா இல்லையான்னுட்டு. இன்னுமே அலாய் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்த கொசுவெல்லாம் விரட்டி விட்டுட்டு அங்கேயே தான் நிற்கிறாங்க. ஜென் இதை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அலாய் கிட்ட பேச வர்றாங்க. நீ இங்கே நின்னது போதும், தயவு செஞ்சு வீட்டுக்கு போன்னு ஜென்னுமே சொல்கிறாங்க. ஆனால் அலாய், இல்லை நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லவும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். கிரேட் அலாயை பார்க்குறதுக்காக அவங்களோட ரூமுக்குமே போயிருக்கிறான். அலாயுமே எதுக்காக வந்தேன்னு கேட்கவும், இல்லை நான் உன்கிட்ட சாரி கேட்கணும், இன்னைக்கு நடந்ததுக்காக என்னை மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு கிரேட் அலாய்கிட்ட சாரி சொல்கிறாங்க. அப்போ அலாயுமே, பரவாயில்ல அதை விடு, ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ உண்மையை சொல்லுவியான்னு கேட்குறாங்க. கிரேட்டுமே, என்ன அது நீ கேட்கவும், இன்னைக்கு நீ எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த, நான் அங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் நீ அலாய் கேட்குறாங்க. அதுக்கு கிரேட், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக வந்தேன், அவங்கள பார்த்துட்டு நான் கிளம்பும்போது அங்கே நீ இருக்கிறத பார்த்தேன், ஆனால் அங்கே ஜென் இருக்கிறது எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்லவும் அலாய் சொல்கிறாங்க, இல்லை ஜென்னு தான் ஒன்றாங்க வர வச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரேட், இல்லை ஜென் அந்த மாதிரி கிடையாது, நானுமே ஜென்னை பற்றி கொஞ்சம் தப்பாக தான் நினச்சி வச்சுருந்தேன், அன்னைக்கு கேம்புக்கு போயிருக்கும்போது ஜென்னுமே வந்திருந்தாங்க, என்னோட பிளான் எல்லாத்தையுமே அவள் கெடுக்கிறதுக்காக தான் வந்தான்னு நான் நினச்சேன், ஆனால் அவள் வந்தது உனக்காகத்தான், டெய்லியுமே அவள் உன்னை பார்க்குறதுக்காக கேம்புக்கு வந்திருந்தா, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, அதுக்காக அவங்களுக்கு பீஸாவுமே வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லவும் அலாய்க்கு ஷாக்காக இருக்குது. உண்மையா நீ சொல்கிறது இது எல்லாமே உண்மையான்னு கேட்கவும், ஆமாம் ஜென் உன் மேலே ரொம்பவுமே கேரிங்காக இருக்காங்க, உன்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னு கிரேட்டுமே சொல்கிறாங்க. அப்போ அலாய் கிரேட்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறியான்னு கேட்குறாங்க. அதனால தான் அலாய் ஜென்னுக்கிட்ட சாரி சொல்கிறதுக்காக இங்கே வீட்டுக்குமே வந்திருக்காங்க. இப்போ ஜென்கிட்ட சொல்கிறாங்க, நான் நடந்தது என்னன்னு எதுவுமே தெரியாமல் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ஜென்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு ஜென்னுமே சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட ஸ்டெப் ஃபாதர் பற்றி உண்மையெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மூலமாக விசாரித்தேன், அதுக்காகலாம் என்னால் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லவும், அது எனக்கு புரியுது ஜென், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியமே கிடையாது, இது எல்லாத்தையுமே நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்,
நான் சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். இது எல்லாம் நீ எதுக்கு பண்ணன்னு எனக்கு புரியுது. நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். தப்பு என்னோடது தான் சொல்லி அலாய் சொல்லவும் ஜென் ரொம்பவே ஷாக்கா, உண்மையாவா? உனக்கு என் மேல கோவமே வரலையா? இதுல நான் எதுக்கு ஜென் கோவப்படணும்? நீ இது எல்லாமே எனக்காகத்தான் பண்ணியிருக்கிற. ஆனா நீ இது எல்லாத்தையுமே என்கிட்ட தான் கேட்பேன்னு நினைச்ச. யாரோ ஒருத்தர்கிட்ட நீ கேட்டிருக்க. நான் இதை ஏன் உன்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு ரொம்பவே பயமா இருந்து. இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சா எங்க நீ என்னை வெறுத்துருவியோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டேன்னு சொல்றாங்க. நான் உன்னை எப்பவுமே வெறுக்க மாட்டேன். நீ அந்த மாதிரியெல்லாம் நினைக்காத. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நான் உன்னை வெறுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஜென் சொல்றாங்க, நான் உனக்கு நிறைய கெட்டது பண்ணியிருக்கேன். ஆனா நீ இது வரைக்கும் என் மேல கோவப்பட்டதே கிடையாது. உனக்கு என் மேல கோவம் வந்ததே கிடையாதுன்னு கேட்கவும், இல்லை நான் உன் மேல ரொம்பவே பைத்தியமா இருக்கேன். நம்மளை லவ் பண்றவங்களுக்கு நம்ம எப்படி கெட்டது பண்ண முடியும்? அப்படி எதுவுமே இல்லை ஜென் அப்படின்னு அலாயுமே சொல்றாங்க. லவ் பண்றேன்னு சொன்னதும் ஜென்னுமே சிரிக்கிறாங்க. ஜென் சிரிக்கவும் அலாய் ஜென்னோட பக்கத்துல ரொம்பவே நெருங்கி போயிட்டு இருக்காங்க. ஜென் கேக்குறாங்க, சரி இப்ப நீ ஏன் என் பக்கத்துல வர்ற? இல்ல அது அப்படி இல்ல, இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க. எப்பவுமே உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறியான்னு அலாய் கேக்குறாங்க. அதுக்கு ஜென், அப்படி இல்ல, நான் இன்னைக்கு சூடான தண்ணியில இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். இங்க வெளியிலயுமே சூடா இருக்கு. ஸோ அதனால உனக்கு அப்படி தெரியும்னு சொல்லவும் அலாய் இன்னுமே ஜென் பக்கத்துல ரொம்பவே நெருங்கி அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஜென் பின்னாடி நகர்ந்து போக போக அலாய் அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு தூணு வர ஜென் அதுலயுமே சாஞ்சி அதோட நின்னுக்கிறாங்க. அப்போ அலாய் சொல்றாங்க, ஜென் நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை இப்பவே சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே பக்கத்துல போறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்பதான் புரியும்? என்னால உன்னை காதலிக்கிறத நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அலாயோட கையெடுத்து ஜென்னோட நெஞ்சில வைக்கிறாங்க. அலாய் கை ஜென்னோட நெஞ்சில போட்டதும் அவங்களோட இதயம் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப வேகமாவே துடிக்குது. இதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதானே அவங்க பக்கத்துல போய் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கிஸ் பண்ணல. என்கிட்ட எவ்வளோ சண்டை போட முடியுமோ, உன்னால எவ்வளோ முடியுமோ நீ அதை செய்யி. ஆனா நீயும் என்ன காதலிக்கிற, இதை நான் ஒரு நாள் கண்டிப்பா உன்னை ஒத்துக்க வைப்பேன். நீயே என்கிட்ட வந்து சொல்லுவ நான் உன்னை காதலிக்கிறேன்னு. ஆனா என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. இனியும் என்னால தாங்க முடியாது. மறுபடியும் அலாய் ஜென்னு கிஸ் பண்ண போறாங்க. ஜென்னுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பேசுறத பார்த்து அவங்களும் அப்படியே அலாய் பக்கம் ரொம்பவே உருகி போயிடுறாங்க. ஜென்னுமே கிஸ் பண்ண தான் போயிருப்பாங்க. ஆனா அலாய் தான் கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்னுக்கு அதுக்கு மேல அங்க இருந்தா ஏதாச்சும் நடந்துரும்னே ஒரு பயம் வருது. உடனே அவங்க அலாயை தள்ளி விட்டுட்டு, நான் தூங்க போறேன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஜென் போறதை பார்த்து அலாய்க்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அடுத்த நாள் காலையில ஜென் மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா அலாய் இங்க ஜென்னோட அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஜென் அலாய் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ என்ன இவ்வளவு சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்கவும் ஜென்னோட அம்மா பதில் சொல்றாங்க, அவ ஒன்றும் காலையில வீட்டுக்கு வரல, இங்கதான் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க, ஜென் உனக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத நீ எனக்கு சொல்லவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஜென்னோட அம்மாவுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அலாய் ஒரு பிளேட்டில் ஹார்ட் சிம்பிள் வரைஞ்சி அதை ஜென்னுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. என்னோட இதயம் இது உனக்குத்தான் சொல்லி ஜென்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அங்கேருந்து கிரேட் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஜென் என்ன பண்ணுறாங்க, இது அலாயோட ஹார்ட், அலாய் உனக்காக வரைஞ்சதுன்னு சொல்லி அந்த பிளேட் எடுத்து கிரேட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. கிரேட் அதை வாங்கிக்கிட்டு இது ரொம்பவே அழகாக இருக்குது, நான் சேஃபாக பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டையுமே வாங்கிக்கிறாங்க. கிச்சன்ல இருந்து ஜென்னோட அம்மா கிரேட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கிரேட்டையுமே கூப்பிடவும் கிரேட் அங்கேருந்து போயிடுறாங்க. அலாய் மறுபடியும் ஜென்னோட பிளேட் எடுத்து இல்லை இன்னொரு ஹார்ட் சிம்பிள் வரைஞ்சி எதையுமே ஜென்னுக்கு கொடுக்குறாங்க. என்னோட ஹார்ட் எப்போவுமே உனக்கு மட்டும்தான் சொல்லி ஜென்கிட்ட கொடுக்குறாங்க. அலாய் ஜென்னை கூப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்குமே வர்றாங்க. ரூமுக்கு வந்தால் இங்கே ரூம் ஃபுல்லாக பலூனால டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அலாய் அவங்களுக்கு ஒரு பொக்கையுமே கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கு ஜென், நான் ஏதோ ஒரு வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்குற, நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க, மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனை பார்த்து உள்ள பிக் எல்லாமே அலாய்க்கு காமிச்சிட்ருக்குறாங்க.
ஒரு பூனையோட பிக்குமே இருக்குது. உனக்கு பூனைன்னா பிடிக்குமான்னு சொல்லவும், ஆமாம் பூனைங்க ரொம்பவே பிடிக்கும், அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், நீயுமே பூனை மாதிரி தான் இருக்க. இது நான் பூனை மாதிரி இருக்கேனா? ஆமாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்க நீ என்னுமே சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, நீ பூனைனா அப்போ நான் யாருன்னு கேட்கவும் எல்லாம் யோசிச்சுட்டு, ஒரு குரங்கு. இது குரங்கா? நீ எப்படி சொல்கிற நான் குரங்குன்னு ஜென்னுமே கேட்குறாங்க. அம்மா உன்னோட கண்ணு ரொம்பவே பெருசாக இருக்குது, அதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும்னு அலையுமே சொல்கிறாங்க. ரொம்ப குறும்புக்கார பூனை தான் சொல்லி ஜென்னுமே அலையை கிண்டல் பண்ணுறாங்க. அலாய் பெட்டில் படுத்திருந்து அவங்களோட ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் அந்த ஜிஎல் கப்பலோட வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருமே ஒரு இடத்துல அமைதியாக இருந்து மனசை விட்டு வெளிப்படையாக பேசணும். பேசினா அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனால் அதை யாரும் இங்கே பண்ணுறதே இல்லைன்னு சொல்லி கப்பல் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதை தான் அலாயுமே கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க ஜென் வர்றாங்க. நீ இன்னும் தூங்கலையாண்டியான்னு சொல்லி ஜென்னுமே அவங்க பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் படுத்துருக்காங்க. ஜென் அலாயோட பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இனிமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து அலாயுமே சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு பேருமே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அலாயும் ஜென்னும் பேசிகிட்டு இருக்கும்போது அலாயோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்க்குறாங்க. அவங்க அதை கேட்டதும் அவங்களோட ஃபோனை தூக்கி கீழே போட்டுட்டு ரொம்பவே கத்துறாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஓடி அலாய் என்ன நடந்துச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அலாய் அதுக்கு தொடாதன்னு சொல்கிறாங்க. கையில் ரத்தம் வருது பாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னே சொல்கிறாங்க. எதுவுமே அலாயோட காதலை கேட்கல. இந்த ஃபோனில் பேசினது யார் தான் சொன்னாங்க. அலாய் அவங்க சொன்னதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.